இந்த ஜெனரேஷன், இந்த சந்ததிகள்கிட்ட நான் பேச விரும்பினது, வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனை என்பது என்ன? நல்ல கவனிங்க. ஆராதனைக்கு எபிரேய பாஷையிலும் கிரேக்க பதத்திலும் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நான் உங்ககிட்ட பிரசங்கம் பண்ண போகிறது எபிரேய பதத்தில், ஹீப்ரூ வேர்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஹீப்ரூ. எத்தனை பேருக்கு தெரியும் பைபிள் முதல்ல எபிரேய பதத்தில் தான் இருந்துச்சு? ஃப்ரம் ஹீப்ரூ அண்ட் தென் டு கிரீக் அண்ட் தென் டு ஆல் தி அதர் லாங்குவேஜஸ். ஆர் யூ வித் மீ சோ ஃபார்? சரி, நான் சொல்கிறத பாட மாதிரி கற்றுக்கிடணும். இன்னையிலேருந்து தெளிஞ்ச அறிவோடு ஆராதனை பண்ணணும். சரி, நான் ஆடக்காரனும் பாடக்காரனும்லாம் இதுதான். இப்போ எல்லாரும் கவனிங்க. எபிரேய பதத்தில் அநேக ஆராதனை, ஏழு வகையான ஆராதனை சொற்கள் இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால், வாட் இஸ் வர்ஷிப் இன் த ஓல்டு கவனன்ட், வாட் இஸ் வர்ஷிப் இன் த நியூ கவனன்ட்? பழைய உடன்படிக்கையில் ஆராதனை என்ன, புதிய உடன்படிக்கையின் ஆராதனை என்ன? எல்லாரும் என்ன கவனிங்க. நிறைய பேருக்கு பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்கிற அறிவுனா நான் வந்து தப்பா சொல்லல, the knowledge சொல்றேன். Many people do not have the knowledge of worship. What is worship under the old covenant? What is worship under the new covenant? எல்லாரும் இப்ப என்ன கவனிங்க. பழைய உடன்படிக்கைன்னு சொல்றீங்களா பாஸ்டர், புதிய உடன்படிக்கைன்னு சொல்றீங்களா, இது என்ன அர்த்தம்? தேவன் அநேக உடன்படிக்கைகளை செய்தார், அநேக அக்ரிமெண்ட் போட்டார் ஜனங்களோட. இதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீ இப்படி இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதை பண்ணா உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஆண்டவர் கடைசியில் 7 உடன்படிக்கையில ஒரு உடன்படிக்கையை மாத்திரம் சொன்னார். அந்நாட்களிலே நான் அவர்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். என்ன உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்? என்ன உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்? இப்போ ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இதை மாத்திரம் சொல்றேன் நீங்க புரிந்து கொள்வதற்காக. எத்தனை பேர் எபிரேயர் 8வது அதிகாரத்தை வாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எபிரேயர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கவனிங்க. முந்தின உடன்படிக்கை, சொல்லுங்க. பழைய உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் புதிய உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லையே. மறுபடியும் சொல்றேன், பழைய உடன்படிக்கையில் பிழை இல்லாதிருந்ததானால், ஐ திங்க் ஹீப்ரூ 8 இருக்கு. கேன் யூ ப்ரொஜெக்ட் த பைபிள் வேர்ஸ் ஃபார் மீ? பழைய உடன்படிக்கையில் பிழை இல்லாதிருந்ததானால் புதிய உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லையே. அப்போ வசனம் சொல்லுது, பழைய உடன்படிக்கையில் பிழை இருக்கிறதுனால ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தார். எல்லாரும் என்ன கவனிங்க. நிறைய பேருக்கு வேதத்தினுடைய முழு அறிவு, நான் வேதத்தில் எக்ஸ்பர்ட் நான் சொல்ல வரல, ஆனால் நான் வாசித்த வேதத்தில் இதுதான் இருக்கு. நிறைய பேருக்கு பழைய உடன்படிக்கை தான் பெஸ்ட்டு, புது உடன்படிக்கை வேணான்ற குரூப்பும் இருக்கு. நிறைய பேர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசணும்னு சொல்கிற குரூப்பும் இருக்கு. ஆனால் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் வசனம் சொல்கிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். இப்போ பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி உங்களை தகுதியாக்கினாரா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருக்கும்படி உங்களை தகுதியாக்கினாரா? சரி, வாட் இஸ் உடன்படிக்கை? ரொம்ப சிம்பிள். ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, நீ இதற்கெல்லாம் ஒத்து வந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அமெரிக்கா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாராவது அமெரிக்கா போயிருக்கீங்களா? சரி, ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்ட்ட அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்கு. என்ன பாஸ்போர்ட் இருக்கு? நீங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட்டை வச்சு கவனிங்க, நீங்க நிறைய நாடுகளுக்கு வீசா இல்லாமலே போகலாம். ஏன்னா அந்த நாட்டுடைய பாஸ்போர்ட் உன் கையில் இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட்டுடைய சலுகைகள்லாம் உன் மேல வரும். சொல்றது புரிஞ்சா இல்லையாமா? ரொம்ப சிம்பிள். சிங்கப்பூரியனா நீங்க இருந்தீங்கன்னா, சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உங்க கையில் இருந்துச்சுன்னா நிறைய நாடுகளுக்கு நீங்க வீசா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட்டா இறங்கி போய் ஆன்லைன் வீசா எடுக்கலாம். இல்லை நீங்க அந்த நாட்டில் தைரியமா போய் இறங்கலாம். ஸோ இப்போ கவனிங்க, எனக்கு மதிப்பா என் பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பா? இப்போ உனக்கு மதிப்பு கிடையாது, ஆனா ஆண்டவர் உன்னோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கைக்கு மதிப்பு. அதனால உனக்கு மதிப்பு. நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? பழைய உடன்படிக்கை என்னன்னா, நீ செத்தாலும் பரவாயில்ல, தேவன் தன்னுடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த உடன்படிக்கையில்? ஆண்டவர் எத்தனை பேரை போட்டு தள்ளினாரு? ஆமாவா இல்லையா? குஷ்டம் வந்துச்சு, செத்து போனாங்க, சங்கார தூதன் அனுப்பி கழுத்து அறுத்தாரு. ஆனால் புது உடன்படிக்கையில் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தம். ஸோ நீ பழைய உடன்படிக்கையை விசுவாசிச்சனா பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல வந்து விடும். நான் சொன்ன வசனம் ரைட்டா சிஸ்டர்? எபிரேயர் 8 இருக்கா? 8:7 என்ன சொல்லுது? அந்த முதலாம் உடன்படிக்கையில் பிழை இல்லாதிருந்ததானால்
இரண்டாம் உடன்படிக்கைக்கு அவசியம். If there was no flaw, look at me, if there was no flaw in the old covenant, there is no need for new covenant வசனம் சொல்லுது. But why is the new covenant given to you? Because there was a flaw in the old covenant. நான் மறுபடியும் சொல்றேன், தேவனிடத்தில் பிழை இல்லை. வீடியோ பார்க்குறவங்க கவனிங்க, தேவனிடத்தில் பிழை இல்லை. ஆனால் உடன்படிக்கையில் பிழையை தேவனே ஒத்துக்கொண்டார். அப்ப அவர் தப்பு செஞ்சாரா? இல்லை. நான் சொல்றேன், தேவன் மாறல, ஆனா உடன்படிக்கை மாறினது. நான் சொல்ல எத்தனை பேருக்குலாம் புரியுது? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி நீங்களும் நானும் அழைக்கப்படலை. எந்த உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம்? சரி, புது உடன்படிக்கை. இப்போ எபிரேய பாஷையிலிருந்து தான் நமக்கு என்ன வந்திருக்கு? பைபிள் வந்திருக்கு. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக பிசாசு 3 முறை வனாந்தரத்தில் அவரிடத்துல வந்து சில கேள்விகளை, சில டிமாண்டை வச்சான். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? முதல்ல என்ன சொன்னான் பிசாசு? நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். இஃப் யூ ஆர் a son of God, turn this stone to be a bread. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு பதில் சொல்றாரு. எல்லாரும் கவனிங்க, ஆண்டவர் சொன்ன எல்லா பதிலும் உபாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து, டியூட்ரானமிலிருந்து ஆண்டவர் எடுத்து சொன்னார். All the replies that Jesus gave to Satan, it was from, they were all from Deuteronomy. முதல் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. சரி, இரண்டாவது பிசாசு ஒரு காரியத்தை சொல்றான். இந்த உப்பரிகையிலிருந்து நீர் உம்முடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. do not test your God ன்னு சொல்றார். மூணாவது, இங்க தான் வெளிச்சம். கவனிங்க, இப்ப பிசாசு சொல்றான், நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு. இப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொல்றாரு. யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் இருக்கு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடு, நல்லா கவனிங்க, அங்க இருந்து தான் வசனத்தை எடுத்து இங்க சொல்றாரு. அங்க வசனம் என்ன போட்டிருக்கு தெரியுமா? கவனிங்க, அங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ பயப்படுவாயாக. என்னது சொல்லுங்க? என்னடுவாயாக? Fear thy Lord your God. உன் தேவனுக்கு பயப்படு அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனா அந்த வசனத்தை எடுத்து இப்போ புதிய ஏற்பாட்டில் பிசாசிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே. ஒரு நிமிஷம், அங்க பயம், இங்க அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நீ ஆராதிக்கிறது தான் தேவனுக்கு உகந்த பயம். அவர் சந்நிதி முன், நான் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்போ அங்க அவர் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படு, யூ ஷுட் ஃபியர் யுவர் காட். ஆனா அங்க அப்படியே இயேசு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு, வர்ஷிப் யுவர் காட். அவருடைய பிரசன்னத்தில் நடுக்கத்தோடு வாங்கின எல்லாரும் இயேசுவே, எல்லாரும் கையை மாத்திரம் உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இந்த நடிப்புலாம் அங்க இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, worship your God, that is the fear. நீ ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் மரியாதை. இப்போ ஆண்டவர் அங்க ஃபியர்ல இருந்து இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி worship கொண்டு வந்துட்டார். அப்ப ஆராதனை என்பது என்னது? கவனிங்க, ஆராதனை என்பது பயம் கிடையாது, இட்ஸ் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா என்னன்னு கவனிங்க. ஃபியர்னா பயம், ரெவரன்ஸ்னா கணம் பொருந்திய மரியாதை. என் ஆண்டவருக்கு தேவை உன் பயம் இல்ல, உன் இருதயத்திலிருந்து நீ அவரை கனப்படுத்துற பாரு, அதுதான் யாரா. Let me be a real Christian. ராமேன் சொல்லுங்களேன். சர்ச்சுக்குள்ள வந்தா சில நடுக்கம், பயம், இந்த நடிப்புலாம் வேண்டாம். என் ஆண்டவருக்கு தேவை ரியல் பீப்புள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். ஆமா, ஒரு நிமிஷம். விபச்சாரத்தில் விழுந்தா ஒருத்தி, 5 புருஷன், இப்ப இருக்கிறதும் புருஷன் கிடையாது. அவளை கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கறேன் தங்கம். ஆனா பிறந்ததுல இருந்தே நியாயப்பிரமாணத்தை படிச்சு ஃபுல் வெள்ளை ட்ரெஸ் போட்டு பெரிய சிலுவையை தொங்க விட்டு ஒருத்த வந்து ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, ஹே ஹிப்போக்ரைட்.
மாயக்காரனே. ஆண்டவர் விபச்சாரிய பார்த்து மகளேன்றாரு. சட்ட திட்டங்களை போட்டு ஜனங்களை பயன்படுத்தணும்னு சொல்றாரு. நீ மாய. ஆமா, எஃப் மைனர் வைடா, நீ ஆடுறா செல்லம். தாரா தாரா கை தட்டி படம் பார்க்க முடியும். இதே பிள்ளைகளால வெளியில போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்க முடியும். இதே பிள்ளைகளால் இன்னைக்கு போய் பாவம் செஞ்சிருக்கிற முடியும். ஆனாலும் உன் பைக்ல பெட்ரோல் இல்லைனாலும் உங்க அம்மாட்ட ஒரு 100 ரூபா தாமா, இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அண்ணன் வாராரு, போய் ஆண்டவர். நிறைய பேர் இழப்பதையும் ட்ரெஸ்ஸை மாத்துறதையும் ஸ்டாண்டர்டிஸ்ல நின்று ஹalleluya அப்படின்னு சொல்றதையும் ஆராதனை நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஆராதனை எப்படினாலும் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பழைய உடன்படிக்கையில பயம், புதிய உடன்படிக்கையில் அதுக்கு பேர் என்ன பேரு? பக்கத்துல சொரிஞ்சு சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையில பயம், புது உடன்படிக்கையில ஆராதனை. இப்ப யாராவது உங்களை பார்த்து தேவ பயம் உனக்கு இருக்கிறதா, நீ அப்படியாக இப்படியாகன்னு சொன்னா சொல்லு. பாரு, நான் ஜீன்ஸ் போடுறேன், எதுனாலும் போடுறேன், முடி எப்படினாலும் வெட்டுறேன், தேவ பிரசனத்துல வந்து நிக்கிறேன் பாரு. உங்களை தான் சொல்றேன். எபிரேய மொழியில 7 விதமான ஆராதனை. முதல் ஆராதனை, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஆராதனைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க, பராக். சொல்லுங்க பராக். சொல்ல பாராக். சத்தமா பாராக், 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 பாராக். கவனிங்க, பாராக் என்பது கவனிங்க, kneeling down, bowing down and worshiping God. முழங்கால் படிட்டு தலையை குனிஞ்சு அவர் அப்படியே ஆராதிக்கிறது. இது பாராக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆராதனை எப்படி செய்யப்படணும்னு கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பயத்து நிமித்தமாய் பண்ணினான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் நேசத்து நிமித்தமாய் பண்றாங்க. இந்த ஆராதனையை ஃபர்ஸ்ட் இயேசுட்ட யார் பண்ணான்னு சொல்லித்தாரேன். This worship was done by Peter in the new covenant. இந்த பேதுரு தான் இந்த பாராக் ஆராதனையை செய்கிறான். பேதுரு இயேசு கிறிஸ்து அங்க வராரு. லூக்கா 5வது அதிகாரம் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வராரு. 2 படகு. சொல்லுங்க, 2 படகு. வசனம் சொல்லுங்க, 2 படகு நின்னுச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகை தெரிஞ்சிட்டார். நல்ல கவனி, இந்த உலகம் யாரை வெறுக்குதோ அவர் தான் இயேசுவுக்கு தேவை. இந்த உலகம் யாரை ஒதுக்குதோ அவங்க தான் இயேசுவுக்கு தேவைன்றேன். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல நாம் பேசிட்டு இருக்கிறது இந்த உலகம் மெச்சி கொள்ளுகிற வாலிபர்கள் அல்ல, உலகத்தால் வெறுக்கப்படுகிற வாலிபர்கள், ஆனால் தேவனால் இப்ப கவனிங்க, இந்த ஆராதனை எதுல இருந்து வந்துச்சு? பயத்துல வந்துச்சா இல்ல அன்புல வந்துச்சான்னு சொல்றேன். ஒருவேளை பேதுரு இயேசுவை பார்த்த உடனே பயந்துருந்தான்னா முதல்ல அவரை பார்த்து சொல்லியிருப்பான், நீங்க என் படகுல ஏறுற அளவுக்கு நான் பெரிய அயோக்கியம்யா, நிறைய பாவம் செஞ்சுட்டோம்யா. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்த பேதுரு பாவியா தான் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து படகுல வந்து வசனம் சொல்லுகிறது வலை கிழியத்தக்க. இப்ப பேதுருக்கு முதல்ல ரிப்பன்டன்ஸே இல்லை. பேதுரு பாவியா தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா உள்ள வந்து என்ன சொல்லியிருக்கணும், நீ பெரிய பாவியா இருக்கிற, என்ன செஞ்ச தெரியுமா போன வாரம், சொல்லட்டுமா எல்லாத்தையும் அப்படி சொல்லல. ஏசப்பா அவனை பார்த்து சொன்னாரு, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அமுடல உனக்கு, இப்ப நான் இருக்கேன் போடுற வலைய, இப்ப நான் இருக்கிறேன் விரி வலையன்றார். வலைய விரிச்சா வலை கிழியத்தக்க மீன் வருகிறது. இப்ப மீன் வந்தோடனே கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்டு பிரமித்தார்கள். 8வது வசனம் லூக்கா 5:8 என்ன சொல்லுது? 9 இருந்த யாவருக்கும், ஒரு நிமிஷம், இவன்
குற்ற மனசாட்சியில விழுந்து ஆராதனை செஞ்சானா, இப்படி என்னைய பெரிய பெரிய மீன்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமான்ற ஒரு பிரமிப்பில் விழுந்தானா? நீ குற்ற மனசோடு செய்கிற ஆராதனை இந்த கூரையை தாண்டி மேல போகாது. ஆனா தேவ அன்பை உணர்ந்து நீ முழங்கால் போடுற பாரு, சரி. பாராக் ஆராதனை என்பது பயத்தினால் முழங்கால் போடுவது அல்ல, அவருடைய அன்பை ருசித்ததனால முழங்கால் போட்டு, உங்களை மாதிரி ஆண்டவர் உலகத்திலே இல்ல ஆண்டவரே, என்னை தேடிய மனுஷன் வரல, என்னை தேடிய சொந்தக்காரன் வரல, ஆனா நீங்க என் வாழ்க்கையில வந்ததுனால என் படகு நிரம்பினது, என் வலை கிளியத்தக்க ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு காலையில ஒன்ன பார்த்து சொல்றேன், வெறுமையா இருக்கிற ஓம் படகுல தேவன் உன்னை பிரமிக்க செய்வார். இத ப்ராஃபஸியா எடுத்துக்கோ, ப்ராஃபஸியா எடுத்துக்கோ. இந்த வருஷம் உன் குடும்பம் பிரமிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதம், இந்த வருஷம் உன் ஊழியம் பிரமிக்கிற அளவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உன் அப்பா அம்மா உன்னை பார்த்து கை தட்டி தாரா 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 பிரமிப்புண்டாகத்தக்க. இப்போ இவன் முகம் குப்புற விழுந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆராதிக்கிறான். இந்த ஆராதனைக்கு பேர் என்னது? நீ முழங்கால் போடுறது தேவனுக்கு பயந்து போடணுமா, இல்லை அவர் நேசத்தில் மயங்கி போடணுமா? அதுதான் அவருக்கு வேணும். சத்தமா சத்தமா. பாராக் என்பது முழங்கால் படியிட்டு ஆராதிப்பது. இரண்டாவது ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க, ஹலால். நான் உங்களுக்கு சொல்றது வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஆராதனை. இது தமிழ்நாடு ஆராதனை, ஆந்திரா ஆராதனை, கர்நாடகா ஆராதனை கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஆராதனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். முதல் ஆராதனை என்னது? பாராக் என்ன அர்த்தம்? bow down, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கிறது. எது நிமித்தம்? பயத்திலையா அன்புலையா? சொல்லுங்க, பயத்திலையா அன்புலையா? அன்புல. இரண்டாவது ஆராதனை ஹலால். சொல்லுங்க எல்லாரும், ஹலால். இந்த ஹலால் எதுல இருந்து வந்துச்சுன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு தெரியும்? அரபிக்ல ஆக்சுவலா இது ஹிலால். இது என்னது? ஹீப்ரூல தான் ஹலால். ஹீப்ரூல என்னது? ஹலால்ன்ற வேர்டு எதுல இருந்து வந்துச்சுன்னா ஹalleluya. என்ன லூயா? ஹலால்னா என்ன பாஸ்டர்? முதல் ஆராதனை நீ அன்பின் நிமித்தமாய் முழங்கால் படிட்டு அவரை ஆராதிப்பது. இரண்டாவது ஆராதனை ஹலால் ஆராதனை, அதாவது டு ஷைன், போஸ்ட், rave about, celebrate or even to be clamorously foolish. என்ன அர்த்தம் சொல்றேன்? டு ஷைன், ஆராதனை நீ பிரகாசமா நின்று ஆராதிக்கிறது, அப்படி பண்றது. இரண்டாவது என்னது? போஸ்ட். கவனி, ஆராதனை எப்பவுமே தேவனை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசுறதா இருக்கணும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? மைக்க பிடிச்சு, அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய காயங்களை கண்டாயா, ரத்தத்தை கண்டாயா, இது தேவனை பாவமா காமிக்கிறது. இப்ப உனக்காக அடிக்கப்பட்டார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு, அவர் சிந்தின ரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமான். கை தட்டி ஆராதனை தேவனை பெருமை பாராட்டுறதா இருக்கணும். அடுத்து இன்னொரு அர்த்தம், செலிப்ரேட். வந்த உடனே சொன்னேன், உன் ஆராதனையை பார்க்கும்போதே கல்யாண வீடு மாதிரி இருக்கணும். ஆமென். சத்தமா உன் ஆராதனை எப்படி இருக்கணும்? அதுக்கப்புறம் சொல்லுது பாருங்க, ஈவன் டு பி கிளாமரஸ்லி ஃபூலிஷ். என்ன தெரியுமா அர்த்தம்? பைத்தியக்காரனை போல ஆராதிப்பது. எப்படி ஆடுறது? இது வேதத்தின்படி சரி. இதை நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. இந்த ஆராதனை யாரால செய்யப்பட்டது? தாவீதுனால. நான் உங்களுக்கு ஆராதனையின் 7 பதத்துல எபிரேய மொழியில சொல்லி கொடுக்கிறேன். முதல் ஆராதனை பாராக், இரண்டாவது ஆராதனை ஹலால். இந்த ஆராதனை தேவன் விரும்புகிறார். முழங்கால் போடுறது மட்டும் ஆராதனை கிடையாது, நீ பைத்தியக்கார மாதிரி ஆடுறதும் ஆராதனை.
இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா நான் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டுங்கண்ணா, ஆனால் மேட்ரு வர்ஷிப்னு வந்துச்சுன்னா பைத்தியக்காரன் ஆயிரும். இதில் தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் நியாயம் தீர்ப்பான். அவங்க கலர் லைட் போடுறாங்க, அவங்க புகை போடுறாங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இதை பண்ணுறாங்க. when it is biblically proven right, what's your problem? When God has agreed, when God has accepted this worship. எத்தனை பேர் 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ அதில் அவன் சொல்றான், இப்போ இல்லை எப்பவுமே இப்படித்தான் ஆடுவேன், ஏன்னா நீ என்ன ரட்சிக்கல, உங்க அப்பா என்ன. ஒரு நிமிஷம், இதை நான் சொல்ல, தாவீது சொல்றான். யாரு? சவுல். நம்ம ஊர் லாங்குவேஜ்ல, எங்க திருநெல்வேலி லாங்குவேஜ்ல சொல்ற, அட்டி நீ என்ன ரட்சிக்கல, உங்க அப்பா என்ன ரட்சிக்கல, அவர் என்னை ஆட்டுக்கு பின்னால இருந்து கொண்டு ஆடுற யாரையாவது பார்த்து உங்களை பார்த்து யாராவது கிண்டல் பண்ணா சொல்லுங்க, நீங்களும் என்ன ரசிக்கல, உங்க அப்பாவும் என்ன ரசிக்கல. யாராவது உங்களை கிண்டல் பண்ணாங்களா, பக்கத்தில் போய் ஹலால் 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 அப்படின்னு ஓடினே இருக்கணும். ராமேன் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க ஹலால், சொல்லுங்க ஹலால். ஹலால் என்பது பைத்தியக்கார ஆராதனை. நம்ம நிறைய பேருக்கு பைத்தியமா தெரிஞ்சாதாங்க நல்லது. நெக்ஸ்ட் ஒன், வேகமா ஓடுங்க. ஃபர்ஸ்ட் பராக், bow down and worship. செகண்ட் ஹலால். ஹலால்னா என்ன ஆராதனை? ராமேன் சொல்லுங்க. மூணாவது ஆராதனை ஷபாக், சொல்லுங்க ஷபாக். ஷபாக் என்பது to shout loudly or command. எப்படி தெரியுமா? ஆராதனை. பாருங்க ஆராதனையில் வந்து கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், மணி என்னாச்சு, பாஸ்டர் என்னாச்சு, சொரி என்னாச்சு. ஆராதனை பண்ணும்போது வாயை திறந்து கமாண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ பாடினே இருக்கல, ஆவியில் அப்படி நிறைஞ்சோன்னு சத்தமா அந்நிய பாஷை பேசி துதிச்சுட்டே இருக்கும்போது, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் தரித்திரம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு வியாதி இல்லை, இயேசுவின் நாமத்தில் போராட்டம் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கடன் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நான் தோற்று போக மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிப்பேன், இயேசுவின் நாமத்தில் என் குடும்ப ஐஸ்வர்யத்தை வாங்கும், இயேசுவின் நாமத்தில் கோயம்புத்தூர்ல நாங்க தான் பெரிய சபையா இருப்போம். ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நான் தனியாக முழங்கால் போட்டெல்லாம் பெட்டிஷன் ஆண்டவர்கிட்ட வைக்கவே மாட்டேன். என்னுடைய கன்ஃபெஷன் எல்லாமே ஆராதனையில் தான். ஆராதிக்கும் போது ஆவியானவர் நிரப்பினோடனே வாயை திறந்து கன்ஃபெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், இயேசுவின் நாமத்தில். முடிஞ்சிச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், வாய் பேசிகிட்டே இருக்கணும். ராமேன் சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு 1 minute டைம் தரேன், கரெக்டாக 60 செகண்ட் டைம் தரேன். என்னென்னலாம் பேசணுமோ பேசுங்க. உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், சபைக்கு என்ன வேணும், பிள்ளைக்கு என்ன வேணும், உன் புருஷனுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் சமுதாயத்துக்கு என்ன வேணும், உங்களுடைய எல்லா ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன வேணும், இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. ஆர் யூ ரெடி? ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரை உண்மையாக வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுற எல்லாருக்கும் கொடுங்க. ஒரு நிமிஷம். இதில் ஊழியர்களும் சேர்ந்து தான், மூப்பர்களும் சேர்ந்து தான். இது வாலிபர் கூட்டம் மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற எல்லாரும் பேச போகிறீங்க. வாயை திறந்து ஒரு நிமிஷம். ரபா சண்டா ரபா. இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய தலைமுறை, இந்த புதிய சந்ததி இந்திய தேசத்தை இயேசுவுக்காய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் சிலுவையின் பவர் என்ன என்பதை, சுவிசேஷத்தின் வல்லமை என்ன என்பதை இந்த சந்ததி நிரூபித்து காண்பிக்கும். வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணு. நான் நடக்கும்போது குருடர்கள் பார்ப்பார்கள், என் பேரை கேட்டாலே பேய் ஓடும். ஓ, நான் கால் வைக்கிற இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் மரணம் இல்லை, என் குடும்பத்துக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, என் குடும்பத்தில் தோல்வி இல்லை. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய். வாயை திறக்கணும் தம்பி மாறலாம், வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். இது ஆராதனை, இது ஆராதனை, இது ஆராதனை. இப்படி வாயை திறந்து சொல்றதே ஆராதனை. பேசு 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 பேசு. ஓ ஓ ஏ ஏ கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரே, நாங்கள் தாழ்ச்சியடைய மாட்டோமே. அவர்களை புல் உள்ள இடங்களில் மேய்ப்பாரே, அமர்ந்த தண்ணீரிடத்தில் கொண்டு போவாரே. ஓ, அவர் நாமத்திலும் எங்களை தேற்றுவாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன என் பிள்ளைகளை, என் புருஷனை, என்னுடைய தொழிலை, என் சபையை, என் ஊழியத்தை தொடரும். கையை தட்டி வாயை திறந்து ஆமென்.
இவ்வளவு சொல்லியும் சில ஆட்கள் வாயை திறக்கல. ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க. வாயே திறக்கணும். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆராதிக்கும் போது நீங்க கூட சேர்ந்து ஆராதிக்கணும். சில ஆட்கள் மார்க் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க வாயை திறக்காம. வாயை திறந்து பாடிட்டா நரகத்துக்கு போயிருவீங்க. சில ஆட்கள் பிரசங்கம் பண்றதுதான் ஹோலி, ஆராதனையை மதிக்கிறதே கிடையாது. பிரசங்கம் வாழ்க்கையை மாற்றி எதுக்கு? ஆராதிப்பதற்கு தான். அவரை உயர்த்துறது தான் வாழ்க்கை. நான் எதுக்கு வசனத்தை கேட்கிறேன்? எதுக்கு வசனத்தை கேட்கிறேன்? அவரை உயர்த்த தானே. ஷபாக், ஷவுட் லவுட்லி. இனிமேல் உங்க ஆராதனை சத்தமா தான் இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, சத்தமா தான் ஆராதிப்போம். அடுத்த ஆராதனை, ஃபோர்த் வர்ஷிப். எல்லாரும் சொல்லுங்க, டெஹில்லா. முதல்ல பராக், ஹலால், ஷபாக், அப்புறம் டெஹில்லா. டெஹில்லானா டு சிங் அன்ரிஹர்ஸ்ட் அண்ட் அன்பிளான்ட் பிரைசஸ். கார் ஓட்டும் போது பாடிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா? பெட்டில் உருளும் போது பாடுவீங்க பார்த்தீங்களா? ஃப்ளைட்டில் போகும்போது பாடுவீங்க பார்த்தீங்களா? கிச்சனில் வேலை பார்க்கும்போது நீங்களே ஒரு டியூன் போட்டு பாடிருக்கீங்களா? யாராவது நீங்களே சொந்தமாக ஏதாவது டியூன் போட்டு பாடிருக்கீங்களா? பாடணும். பக்கத்தில் சொல்லுங்க, பாடணும். சொல்லுங்க, ஜான்ஜபராஜ் மட்டும் தான் பாட்டு எழுதுவாரான்னு கேளுங்க. சொல்லுங்க, நீங்களும் பாட்டு எழுதணும். சொல்லுங்க, அவர் மட்டும் தான் பாட தெரியுமா? சும்மா ஹை பிச்சில் பாடி சீன் போட்டுட்டு இருக்காரு. நானும் பாடுவேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நானும் பாடுவேன். சொல்லுங்க, கழுத மாதிரி தான் இருக்கும், ஆனா அவர் ஏற்றுக்கொள்றாரு. சொல்லுங்க, வாயை திறப்பேன். யாராவது குறை சொல்ல வரும்போது வாயை திறந்து பாடிடணும். ஆஹா 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 இயேசு நல்லவர். அன்ரிஹர்ஸ்ட் பிரைசஸ். இதுவரைக்கும் அதை பாடினதே கிடையாது, ஆனால் பாடுவோம். எப்படி? தோல்வி இல்ல, வியாதி இல்ல, கஷ்டம் இல்ல, கவலை இல்ல. தாரார தாரா தாரார தாரார தாரா தாரா. இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அன்ரிஹர்ஸ்ட் ப்ரைசஸ். இதுக்கு முன்னால் இந்த டியூன் பாடி இருக்க கூட இப்போ பாட போகிறோம். குர்ரா, சி மேஜர் குர்ரா. தாரா சொல்லுங்க, அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். வசா பரி சும்மா கார் ஓட்டும் போது உம்னு இருக்க கூடாது. அப்பதான் நாத்தனாரை பத்தி யோசிக்க தோணும். சும்மா இருந்தாலே யாரையா பத்தி யோசிக்க தோணும். சும்மா இருந்தாலே வாட்ஸ்அப்ல ஜான்ஜபராஜ் வீடியோ பார்க்க தோணும். சும்மா இருந்தா ஏதாவது ஊழியக்காரனை குத்த சொல்ல தோணும். அப்ப என்ன பண்ணு? வாயை திறந்து, எனக்கு அதெல்லாம் வேலை இல்லை ஆண்டவரே. ஜீவனை கொடுத்துருக்கீங்க, நல்ல தலையை கொடுத்துருக்கீங்க, பல்லு கொடுத்துருக்கீங்க, நாக்கு கொடுத்துருக்கீங்க, கண்ணு கொடுத்துருக்கீங்க, மூக்கு கொடுத்துருக்கீங்க, காது கொடுத்துருக்கீங்க, ஜீவனை கொடுத்துருக்கீங்க, குடல் கொடுத்துருக்கீங்க, இருதயம் கொடுத்துருக்கீங்க, கிட்னி கொடுத்துருக்கீங்க, முதுகெலும்பு கொடுத்துருக்கீங்க, கை கொடுத்துருக்கீங்க, கால் கொடுத்துருக்கீங்க. ஏ அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. கையை தட்டி போட்டு, அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும். ஒருத்தன் பிரசன்ஸை நான் எப்போவுமே கேரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற கான்சியஸ்னஸ் உனக்குள்ள வந்தாலே போதும். நீ தூங்கும் போது உனக்குள்ள தேவ பிரசனம் இருக்கு. நீ உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது உங்களை ஆண்டவர் இருக்காரு. பாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கேன்பா. பாஸ்டர் இந்த அம்மாவுக்கு கேன்சர், ஜெபம் பண்ண முடியுமா? ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே அப்படிலாம் ஓட மாட்டேன். நேராக ஓடி போய் இயேசு நாமத்தில் அடிச்சு வெளியே போ, சுகமாக. ஆமென். போடுறா பந்த. Unrehearsed praises. இதுதான் டெஹில்லா வர்ஷிப். ஆமென். சில வர்ஷிப் லீடர்ஸ் மேடையில் வந்து ஒரு டியூன் போடுவாங்க. அதெல்லாம் டெஹில்லா வர்ஷிப். பராக் என்பது முழங்கால் படியிட்டு அன்பின் நிமித்தமாய் அவரை ஆராதிப்பது.
ஹலால் என்பது ரொம்ப சிம்பிள், என் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலால் என்பது ஜான் ஜபராஜை போல ஆராதிப்பது. ஷபாக் என்பது கன்ஃபஸ் பண்ணி, ஸ்பீக் லவுட், சத்தமா பேசி ஆராதிப்பது. நாலாவது தெஹிலா என்பது இதுவரைக்கும் பாடாத டியூனை, பாடாத வார்த்தையெல்லாம் பாடுறது. அஞ்சாவது தோடா. சொல்லுங்க, தோடா. தோடா அப்படின்னு சொல்லக்கூடாது, சத்தமா தோடா. தோடா என்பது to extend or raise your hands in thanksgiving for something that hasn't yet occurred or that you haven't yet received. சபையில் கையை உயர்த்து கையை உயர்த்து கையை உயர்த்துன்னு பாஸ்டர் சொல்றாரு, அதுவே ஒரு ஆராதனை. உயர்த்தி பாடி அப்படி கையை அசைச்சா ஆராதனை மட்டும் இல்லை, சும்மா 2 கையை உயர்த்துறீங்க பாருங்க, அதுவே ஆராதனை. இப்போ 2 கையை உயர்த்துங்க. மோசேயின் கை உயர்ந்திருக்கும் வரை அமலேக்கியர்கள் மடிந்து கொண்டே இருந்தார்கள். உன் கை மேல இருக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிள், உன் ஆவி அவர்கிட்ட கனெக்டடா இருக்கு, ஆமாவா இல்லையா? அவருடைய ஸ்பிரிட் உனக்குள்ள இருக்கு, ஆமாவா இல்லையா? நீ கையை உயர்த்தினாலே போதும், ஏதோ வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. நீ சும்மா ரோட்ல போகும்போது கையை உயர்த்துற பாரு, தேவன் எதையோ செய்யறாரு. நீ வேலை பார்க்கும்போது ஒரு கையை தூக்கி அப்பான்ற பாரு, அப்பா எதையோ செய்யறாரு. நீ சபைக்குள்ள கையை உயர்த்தி வச்சிருப்பது ஏதோ சும்மா கையை தூக்கி வைக்கணும் என்பதற்காக அல்ல, நீ கையை தூக்கி வைப்பதே ஆராதனை. இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், மோசேக்கு விரோதமாக இருந்த அமலேக்கியர்கள் எப்படி மடிந்தார்களோ அதை போல இப்பொழுது உன் கை உயர்த்தப்பட்ட இந்த நேரத்தில் தேவன் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அமலேக்கியர்களையும் கையை உயர்த்துறதே ரைட். அடுத்து யாதா, டு எக்ஸ்டெண்ட் யுவர் hands vigorously as in complete surrender. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஆராதனையில் அவங்களே கை அப்படி விரிச்சு ஒப்பு கொடுப்பாங்க ஆண்டவர்கிட்ட, சத்தமா. அது மாத்திரம் இல்லைங்க, கவனிங்க, vigorously அப்படின்னு போட்டிருக்கு. என்ன தெரியுமா? இங்க கவனிங்க, கை தட்டுங்க எல்லாரும். போதும் போதும். சில ஆட்கள் இந்த வெறியில கை தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இதுதான் vigorously. கை தட்டும் போது எப்படி தட்டணும்? அது சாணி தட்டுறது, சரியா? கைய சாணி தட்டக்கூடாது. சரி, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யாதா அப்படின்பதற்கு ஆணி அடிக்கும் போது, அதாவது டென்ட் பார்த்திருக்கீங்களா? கூடார ஆணி பார்த்திருக்கீங்களா? எல்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும் கூடார ஆணி, பார்த்திருக்கீங்களா இல்லையாமா? இந்த சர்க்கஸ்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க, இப்படி சாஞ்சிருக்கும் கூடார ஆணி. கூடார ஆணியை சின்ன சுத்தியல் வச்சு அடிக்க முடியாது. எதை வச்சு அடிப்பீங்க? பெரிய சுத்தியல் வச்சு டங் 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 அப்படின்னு சத்தம் வருமா வராதா? யாதா என்பதற்கு கூடார ஆணி அடிக்கும் போது ஒரு சத்தம் வருது பாருங்க, அதனுடைய பொருளும் யாதா என்று அர்த்தம். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? நீ கை தட்டும் போது சொரிஞ்ச மாதிரி கை தட்டக்கூடாது, ஆணி அடிக்கிற மாதிரி. தட்டுங்க தட்டுங்க, கை வலிச்சாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம், இங்க இருந்து வசனம் பேசப்படும் பொழுது, தீர்க்க தரிசனம் வெளியே வரும்போது, பிரசங்கியார்கள் சொல்லும் போது, ஆராதனை வீரர்கள் வர்ஷிப் லீடர் சொல்லும் போதுங்க, ஓ ஹalleluya ஹalleluya ஆமென் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஆணி அடிச்ச மாதிரி ரிசீவ் பண்ணணும். இப்போ இங்க இருந்து வார்த்தை வரும்போது வார்த்தையை பிடிச்சு உன் வாழ்க்கையில அடிச்சு வைக்கணும். இப்ப நான் சொல்ற தீர்க்க தரிசனத்தை எத்தனை பேர் அடிச்சு வாங்க போறீங்க? கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு சந்ததியை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததே. நீ உயர்ந்த ஜாதி, நீ உயர்ந்த சந்ததி, நீ ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் லேவியர்களுமாய் இந்த இடத்திலிருந்து தேவன் அநேக தீர்க்க தரிசிகளை ஆணி அடிச்ச
அடிச்ச மாதிரி, ஆணி அடிச்ச மாதிரி. யாதா, யாதா என்பது vigorously அடிக்கும் போதே அப்படியே. அடுத்த worship, 7th one, ஜாமார். சொல்லுங்க, ஜாமார். To touch the strings, mostly rejoicing. கவனிங்க, ஜாமார் என்பது நிறைய பேரால செய்ய முடியாது, ஆனா ஒரு சிலரால நிச்சயமா செய்ய முடியும். இது எப்பேற்பட்ட ஆராதனை சொல்றேன்? வாத்திய கருவிகளை வாசிப்பதே ஆராதனை. அந்த மியூசிக் ஏன்னா இது பிப்ளிக்கலி ப்ரூவன். நாங்கள் சுரமண்டலத்தினாலும் வாத்திய கருவிகளாலும் அவரை கீர்த்தனம். ஒரு நிமிஷம், இந்த வாயை திறந்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுறது மட்டும் ஆராதனை கிடையாது. கை தட்டுறது ஆராதனை, கை தூக்குறது ஆராதனை, விசில் அடிக்கிறது ஆராதனை. ஒரு நிமிஷம், மியூசிக் வாசிப்பது ஆராதனை. எத்தனை பேருக்கு மியூசிக் பிடிக்கும்? ஓகே, இப்போ நான் சொல்றதை மாத்திரம் சொல்லுங்க. தம்பி வாசிப்பா, ரம் பம் பம். அப்படி வாசிக்கும்போது நான் என்ன சவுண்ட் போடணும்னு சொல்றேன். ஆர் யூ ரெடி? நம்ம ஆராதிச்சோம், இப்போ இசை கருவிகள்லாம் ஆராதிக்கிட்டு ஆண்டவரே. ஆர் யூ ரெடி? Come on. எப்படி தம்பி? பேஸ் லைன் மட்டும் வாசி. துந்து துந்து துந்தா அது துந்து 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 துந்தா அது துந்து துந்து துந்து. ஸ்லாப்லாம் வாசிடா. டேய் வாசிடா. Come on, climb a tune. சரி சரி, வண்டர்ஃபுல். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா அந்த பையன் வந்து மியூசிக்னால தான் ஆடுறான் பாடுறான். கவனிங்க, என்கிட்ட கீபோர்டு இல்லாத போது, என் வீட்டில் எனக்கு லேவி சிடி நான் போடாத போது, ஜான் ஜெபராஜ் இவ்வளோ பிரபலியமாக ஆவதுக்கு முன்பதாக ட்ராவல் பண்ண பாஸ்போர்ட்டே வாங்குறதுக்கு முன்னால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீட்டில் கிழிஞ்ச சட்டை போட்டு உட்காந்துருந்தேன் பாருங்க. அப்போவே நான் இப்படி தான் ஆராதிப்பேன். இன்னும் முடியல. எப்படி இருந்துச்சு? இந்த 3 ஆராதனை வேகமாக சொல்லி வாசிச்சுட்டு மட்டும் போயிடுறேன். ப்ராஸ்கினியோ,
அப்படின்னா ப்ராஸ்குனியோ அப்படின்னா மீனிங் டு கிஸ். என்னது? முத்தம் கொடுக்கிறது ஆராதனைங்க. யாரு? அதுல இந்த வார்த்தையோட டீப் மீனிங்கை பாருங்க, ஆழத்தை பாருங்க. லைக் அ டாக் licking his master's hand. நாய் எஜமானுடைய கையை நக்கிறது பார்த்து எத்தனை பேர் நாய் வளர்க்குறீங்க வீட்டில்? உங்க நாய் ஒரு தடவையாவது உங்களை நக்கி இருக்குதா? எப்படி நக்கும்? சும்மா அப்படி நக்குமா? இல்லை, ஒரு பாசம் ஃபுல்லாக எச்சி ஆக்கிரும் மேலே. இந்த டீசன்ட் கிறிஸ்டியன்ஸ்லாம் கவனிங்க. என் ஆண்டவர் இந்த டீசெண்டான ஆட்களே தேவையில்லை. ரவுடி, கைவிடப்பட்டவன். ஒரு நிமிஷம், ஜான் ஜபராஜ் இப்படி தான் பேசுவான்னு ஆண்டவருக்கு 25 வருஷத்துக்கு மேலே தெரியுமா தெரியாதா? ஆனால் அவருக்கு நான் தான் வேணும். என் ஆண்டவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்க்கு ஊழியத்துக்கு அழைக்கிறவர் கிடையாது. யார் சரியா நிற்கிறா, யார் சரியான வார்த்தைகளை பேசுறா, தப்பு கடைசி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் நடந்திருக்கும். ஆனால் ஒன்று சொல்றேன், என் பலவீனங்களில் அவருடைய கிருபை. சரி, ப்ராஸ்குனியோ அப்படின்னா முத்தம் கொடுத்து ஆராது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு முத்தம் கொடுத்துருக்கீங்க? ஒரு நிமிஷம். நம்ம ஆட்கள் நம்மளை பேசுகிறாங்க, இவர் ஆடுறாரு பாடுறாரு. ஒரு நிமிஷம், நாங்கள் எல்லா வகையான ஆராதனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முழங்கால் போடுறோம், கை தூக்குறோம், கை தட்டுறோம், பைத்தியக்கார மாதிரி ஆடுறோம், விசில் அடிக்கிறோம், முத்தமும் கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முத்து? ஹேவ் யூ எவர் கிஸ்ட் காட்? ஹலோ, முத்தம் கிட்டத்தால் எப்படி பரலோகத்திற்கு போவாய்? முத்தம் ஏஸ்பா சூடு வச்சுறாரு, வாயில சூடு வச்சுறாரு. Have you ever kissed God? நான் சொல்றேன், he loves you more than what you have imagined about him. நீ அவரை யோசிக்கிறதுக்கு மேல அவர் உன்னை அம்மா பெரிய லவ்டு அவன் மேல. ப்ராஸ்குனியோ என்பது முத்தம் கொடுத்தல். முத்தம்னா சாதாரண முத்தம் கிடையாது. எப்படி? ஏசப்பா கையை நக்கி, காலை நக்கி, காலை பிடிச்சி, அதெல்லாம் சும்மா வராதுங்க, சும்மா வராது. ராமேன்னு சொல்லுங்க. அடுத்தது பி போட்டுறா செல்லம். செபோமாய். செபோமாய் டு ரெவரன்ஸ், ஹோல்ட் இன் ஆ. பாருங்க, சில ஆட்கள் ஆராதனை அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. That's it. நான் எப்பவுமே சொல்ல, the peak of worship is silence. ஆராதனையின் உச்சகட்டம் அமைதி. அப்படி ஆரவாரம் எல்லாமே இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீ சைலன்ஸ் டப்புன்னு அப்படி அவர் இருக்கிறத உணர்ந்துட்டாலே அப்படி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. மூணாவது, இதோட முடிச்சிடுறேன். லாத்ரியோ, to render religious service of homage. இந்த ஹோமேஜ், இந்த சர்வீஸ் எப்படின்னா கவனிங்க. ஆராதனை என்பது மியூசிக் வாசிக்கிறது, இல்லை கொயரில் வந்து நிற்கிறதோ, இல்லை மைக்கை பிடிச்சி பாடுறதோ, இல்லை நல்ல ஸ்வரத்தில் பாட தெரிவதோ, சிடி போடுவதோ மட்டுமல்ல. உன் சர்வீஸ் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு இத்தனை சேர் எடுத்து போட்டீங்க பாருங்க, அது ஆராதனை. உன் சர்ச்சில் உன் பாஸ்டர் பார்க்கலனாலும் சர்ச்சை யாரும் இல்லாத நேரத்தில் தூக்குற பாரு, அது ஆராதனை. என் சர்ச் கட்டடத்துக்கு நான் கொடுப்பேன், அது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்தாலும் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து என் ஆண்டவருக்காக கொடுப்பேன்னு பேர் அறிமுகம் இல்லாம நீ வந்து சபை ஆசீர்வதிக்கிற பாரு, அது ஆராதனை. உன் பாஸ்டருக்கு ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டு வர பாரு, அது ஆராதனை. நான் சொல்லல, உன் சர்வீஸ் ஆராதனை. இன்னைக்கு சமைச்சிங்க, யாரோ எனக்கு சமைச்சிருக்கீங்க பாருங்க, அது ஆராதனை. எனக்காக இன்னைக்கு காலையில காஃபி போட்டீங்க பாருங்க, அது ஆராதனை. இன்னைக்கு வந்த மியூசிஷியன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க, அது ஆராதனை. என்னைய மறுபடியும் வீட்டில் கொண்டு கார்ல இறக்கி விடுறீங்க, அது ஆராதனை. உன் சேர் துடைக்கிறது ஆராதனை. மைக் சிஸ்டத்துல உட்கார்ந்து கேமரா பிடிக்கிறது, இவ்வளவு வேலைகளை எடுபடி வேலையை பார்க்கிறது ஆராதனை. கையை சட்டி ஆண்டவருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ யா 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 யா. ஆமென். உன் பாஸ்டர் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதே ஆராதனை தான்.
நான் எங்கள் பாஸ்டர்ட்டுக்கு கார் கழுவியிருக்கேன், அவன் மகனை குளிப்பாட்டியிருக்கேன், அவருக்கு கால் அமைக்க விட்டுருக்கேன், ஷூ போட்டு விட்டுருக்கேன், ஷூவை பாலிஷ் பண்ணி விட்டுருக்கேன், தெரு தெருவா நின்று ட்ராக்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜான் ஜெபராஜுக்குன்னா ஊழியன்னா என்னன்னு தெரியாது. ஆதங்கத்தில் பேசலை, இந்த ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிடணும். ஆமாம், எடுத்தோன்னே அப்படி நான் மேலே வரல. ஆர்எஸ்எஸ் அடி வாங்கியிருக்கேன் நான். ஆர்எல் வாய்மொழி அப்படின்னு ஒரு இடம் நாகர்கோவிலில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்களை. நான் சின்ன வயசு 11th படிக்கிறேன், ட்ராக்ஸ் கொடுக்க போயிருக்கிறேன். ஒருத்தனை அப்படியே அடிச்சு கூட்டு போயிட்டான். வாடா, என்ன அவனுக்கு எங்கள் ஊரில் வந்து என்ன மாற்றிட்டு இருக்க வா அப்படின்னு கூட்டு போயிட்டான். ஸ்டேஷனில் போய் நிற்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காரு, அறிவில்லை உனக்கு, எத்தனைடா படிக்கிற நீ? சார் 11th. என்னடா மதம் மாற்றிட்டு இருக்க நீ? சார் மதம் மாற்றலை, இயேசு நல்லவர்னு சொல்ல வந்தேன். நான் ஊழியக்காரனுக்கு கீழே தான் இருந்தேன். 10 வயசுலேருந்து சர்ச்சில் தான் தூங்கினேன். சர்ச்சு டாய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன், சர்ச்சு டாய்லெட்டை கழுவி விட்டுருக்கிறேன், சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவியிருக்கேன். பெண்கள் கூட்டம், வாலிபர் கூட்டம், ஆண்கள் ஐக்கியம், சிறுவர் கூட்டம், எல்லா கூட்டத்திலையும் பெரிய பெரிய அண்டா தக்காளி சோறு முட்டைலாம் வச்சுருவாங்க. உட்காந்து நைட்டு காலையில் 4 மணிக்கு உரிக்க விட்டுருவாங்க. 2000 முட்டை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு வந்து உரிப்போம். வால் போஸ்ட் அடிக்க போயிருக்கேன் எத்தனையோ நாள் நைட்டு. வால் போஸ்ட் அடிக்கும்போது கையில் கிழிச்சு ரத்தம் வந்திருக்கு. எத்தனை நாள் நைட்டு வெளியே போனதுனால போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சர்ச்லேருந்து வால் போஸ்ட் ஓட்ட போகும்போது சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கேன். எங்கள் பாஸ்டர் வந்து சில நேரத்தில் பிஸி ஆயிடுவார். எப்போவுமே நம்ம பாஸ்டர் வந்து நம்ம மேலேயே அட்டென்டிவாக இருக்கணும், எல்லாத்தையும் கொடுக்க நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. தே ஆர் பிஸி வித் மெனி திங்ஸ். சில சமயம் எங்கள் பாஸ்டர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். பட்டினி கிடந்து வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாள் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கும் போது மயங்கி விழுந்துட்டேன், சாப்பிடலனால. முதல் நாள் ஃபுல்லாக சாப்பிடலை, வேலை பெண்கள் கூட்ட வேலை. சமையலில் நின்றதுனால சாப்பிடவே முடியல, மூஞ்சில் அடிச்சிருச்சு புகலாம். சாப்பிடல, அன்னைக்கு நைட் சாப்பிடல, காலைல சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. கீபோர்டு வாசிக்கும் போதே நானும் ஓரமாக சாஞ்சிட்டேன். எஸ், எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், கண்ணீர்னா என்னன்னு தெரியும், வருத்தம்னா என்னன்னு தெரியும், புகழ்னா என்னன்னு தெரியும், செல்ஃபி எடுக்கிறதுனா என்னன்னு தெரியும், பிரியாணி சாப்பிட தெரியும், பழைய சோறு சாப்பிட தெரியும், பட்டினியும் கிடக்க தெரியும். ஒரு நிமிஷம், இன்னைக்கு நான் இங்கே வர காரணம் எனக்கு பாட தெரிஞ்சதுனால இல்லை. பாட தெரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா இன்னைக்கு உன்னி கிருஷ்ணன் தான் மேலே வந்திருக்கணும், இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்திருக்கணும். மியூசிக் வாசிக்க தெரிஞ்சதுனால நீங்களாம் மேலே இல்லை. அப்படி பார்த்தா ஏஆர் ரஹ்மான் தான் அங்கே நிற்கணும். நல்லா ட்ரெஸ் போட தெரிஞ்சதுனால நீங்கள் இங்கே இல்லை. அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் தான் அங்கே வந்து நிற்கணும். சபையை தூத்து பெருக்குனது, டாய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனது, ஸ்பீக்கர் 50 கிலோ ஸ்பீக்கர் 12th ஸ்டூடெண்ட் தோல்ல தூக்கிட்டு போவேன். 8 ஸ்பீக்கரில் பெருசு. என் காலையில் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா தெருவிலையும் போய் ட்ரௌசர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோடு நான் சொல்கிறேன். ஒரு டென்ட்டில் அப்படி கால் வச்சு ஒரு கொட்டு டன் டரக்கு ரன் டரக்கு ரன் டரக்கு வாசிச்சுட்டு இருப்பேன். என் கூட படித்தவங்களாம் அந்த தெருவில் நிற்பான். என்ன யோசிப்பான், அறிவு இருக்க அவனுக்கு, ரோட்டில் வந்து கேவலமாக அடிச்சுன்னு இருக்க. மறுநாள் ஸ்கூலில் கேட்பானுங்க, என்ன மாப்பிள்ள அசிங்கமாக இல்லை உனக்கு, போய் ரோட்டில் வந்து கொட்டு அடிச்சுட்டு இருக்க. அன்னைக்கு ரோட்டில் கொட்டு அடிச்சனால தான் அன்னைக்கு ஃப்ளைட்டில் பிரியாணி சாப்பிட்றேன். நம்மளை குறை சொல்கிறவங்களாம் சொல்லட்டும், நம்மளை பகைக்கிறவங்களாம் பகைக்கட்டும், என்னை விட்டு புகழ் போகட்டும், பெயர் போகட்டும், யாருனாலும் போகட்டும், என் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. I just want to thank Reverend Pastor Israel Ponnappa for your great heart and auntie. ரொம்ப நன்றி. இப்போ நானும் என்னுடைய மனைவியும் போய் கொண்டிருக்கிற ஒரு சீசன், வெரி டஃப் சீசன். அநேக நேரத்தில் உடஞ்சு உட்காந்துருவேன், அழுதுருவேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் ரீசெண்டாக, பேசாமல் எங்கேயா போயிடலாமாடி ஏதாவது பண்ணிட்டு. அவள் உடையும் போது நான் அவளுக்கு ஆறுதல், நான் உடையும் போது அவள் ஆறுதல், நான் 2 பேரும் உடையும் போது தேவன் எங்களுக்கு ஆறுதல். போன மீட்டிங்கில் கார்லேருந்து இறங்குற ஒரு குட்டி பிள்ளை ஓடி வந்துச்சு, அங்கிள். உடனே அவள் அப்பா நேரம் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார், அவன்கிட்டலாம் பேசாதன்னு. ரைட்டாக ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு. மேடையில் ஏறினேன், அவர் இறங்கினாரு. எந்த அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரோ
நான் மறுபடியும் காரில் போகும்போது நேரம் ஓடி வந்து கண்ணாடி திறந்து ஒரே ஒரு ஃபோட்டோ என் பிள்ளை கூட எடுத்துக்கோங்க. சரி, எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டும். இன்றைக்கி நீ வீட்டில் காலையில் எழுந்து குளித்து கிளம்பி பஸ்லையோ கார்லையோ ஆட்டோலையோ பைக்லையோ நடந்தோ நீ வந்த பாரு, அதெல்லாம் ஆராதனை. அதற்குரிய கனத்தை தேவன் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆராதனை 7 முறையில் நீங்க நின்னாலும் ஆராதனை, நடந்தாலும் ஆராதனை, பைத்தியக்காரன் போல ஆடினாலும் ஆராதனை, மியூசிக் வாசிச்சால் ஆராதனை. தேவன் உன்னை அங்கீகரிக்கும் பொழுது எந்த மனுஷனும் உன்னை அங்கீகரிக்காவிட்டாலும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இரு. ஆண்டவர் உன்னை கடைசி மட்டும் நடத்துவார். இந்த சர்ச் ஆஃப் க்ளோரி இன்டர்நேஷனல் சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையை குறித்து வேகமாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த சபை புதிய தலைமுறைக்காக, நியூ ஜெனரேஷனுக்காக புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்கிற சபை. எங்கேயாவது போய் உட்கார்ந்து சாபத்தில் வாரம் சர்ச்சுக்கு போனாலும் சந்தோஷம் சமாதானம் இல்லைன்னா தயவுசெய்து இந்த தெருவை ஞாபகம் வச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓடி வந்துரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சபை வாலிபர்களை உயர்த்துகிற சபை, வாலிபர்களை என்கரேஜ் பண்ற சபை, வாலிபர்களுடைய திறமைகளை தேவனுக்காய் பயன்படுத்துகிற சபை. இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாம் 2 கையை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். So, Church of Glory International உங்களுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். எப்பொழுதுனாலும் நீங்க உள்ள வரலாம். May the Lord bless you. Don't forget this seven form of worship. May the Lord bless you. See in the evening நாங்க வேற மாதிரி. 1 2 3 go. Come on. எழுந்து. அவ்வளவுதானா? Come on கோயம்புத்தூர். 1 2 3 go. Come on. வர சொல்ல மாட்டேன், அடகுத்தம் சொல்ல மாட்டேன், மத்தவங்க தலையில என்ன மட்டும் ரைட்டு, மற்றவங்க தப்பு, நியாயம் தீர்க்கும் ஊழியத்தை